இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சத்தான பாசிப்பருப்போட முத்து முத்தான ஜவ்வரிசியை வேக வச்சு சேர்த்து பாயாசம் செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்கும். குயிக்காக பிரசாதம்லாம் செய்யணுன்னாலும் இதை டக்குன்னு செஞ்சிடலாம். இது ஒரு பாரம்பரியமான ரெசிபி. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் சுவையாக பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன். அதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நான் டம்ளரில் எடுத்திருக்கேன். நீங்கள் கப்புலையும் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கணும். ஓரளவுக்கு நல்லா செவக்கட்டுன்னு எடுத்துக்கலாம். ரொம்பவும் கருக விடக்கூடாது. ஓரளவுக்கு வறுபட்டு வந்தால் போதும். நம்ம வறுத்து செஞ்சால் தான் நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. நம்ம அதை நல்லா ஒரு 3 டைம் தண்ணி ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்து அதையும் நல்லா 2-3 டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எந்த டம்ளரில் பாசி பருப்பை அளந்தமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதையும் குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ 2 டம்ளர் நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு, ஒரு டம்ளர் ஜவ்வரிசி. அதே டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த டம்ளரில் தான் அளந்து எடுத்தேன். அதே டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உங்கள் குக்கரில் நீங்கள் எத்தனை விசில் விட்டால் வேகுமோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்குங்க. இப்போ நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள். குக்கர் விசில் போய் நம்ம எடுக்கிறோம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா ஜவ்வரிசியும் வெந்துருச்சு, பருப்பும் நல்லா வெந்து வந்துருக்குது. பாருங்கள், நல்லா முத்து முத்தாக நல்லா வெந்து வந்துருச்சு ஜவ்வரிசி. இப்போ இதோடு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ உங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ பாசிப்பருப்பை அதே கப்பில் அளந்து எடுத்துக்கலாம் வெல்லத்தையும். நான் டம்ளரில் அளந்தேன். 2 டம்ளர் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதே 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சால் போதும். நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ 2 டம்ளருக்கு 2 டம்ளர் வெல்லம் சேர்த்துருக்கேன். இதே இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா தித்திப்பாக வேணும்னா நீங்கள் இன்னொரு 1/4 டம்ளரோ 1/2 டம்ளரோ சேர்த்து கூட போட்டுக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நம்ம இதை இப்போ வடிகட்டி சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கொதி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நான் ஒரு தேங்காய் உடைச்சி பாதி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் விடையில் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு தேங்காய் பால் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக சூடானால் போதும். தேங்காய் பால் விட்ட பின்னால் நம்ம கொதிக்க விடக்கூடாது. அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஒரு கை முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அதோட ஒரு கை காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். நல்லா இதுவும் நல்லா வறுபட்டு நல்லா உப்பி வரும்.
அப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இதையும் நம்ம பாயாசத்தோடு சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். சாமிக்கெலாம் நம்ம பிரசாதமாக வைக்கிறோன்னா சட்டுன்னு செய்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டிஷ் இது. அதோட ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன், ஒரு டீஸ்பூனு. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் நம்ம ஆறுனா கரெக்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதனால் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வச்சுருக்கணும். ரொம்ப கெட்டியாக வச்சோம்னா ரொம்ப ஆற ஆற இன்னும் ரொம்ப கெட்டியாகிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.